தமிழகத்தில் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், சூலூர் தொகுதிகளுக்கு மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜெயலலிதா மரணத்திற்கு பின் ஆளும் அதிமுகவில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மாற்றக் கோரி தினகரன் ஆதரவாளர்களாக இருந்த 18 எம்எல்ஏக்கள் அப்போதைய ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் மனு அளித்தனர். இதையடுத்து 18 பேரையும் தகுதி நீக்கம் செய்து சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். இதனால் 18 தொகுதிகளும் காலியானது. திருவாரூர் எம்எல்ஏவாக இருந்த திமுக தலைவர் கருணாநிதி, திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ஏ.கே. போஸ் ஆகியோரின் மறைவு காரணமாக 2 தொகுதிகளும், ஓசூர் எம்எல்ஏவாக இருந்த பாலகிருஷ்ண ரெட்டி கலவர வழக்கில் சிறை தண்டனை பெற்றதால் பிரதிநிதித்துவ சட்டப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் அந்த தொகுதியும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த 21 தொகுதிகளுக்கும் மக்களவைத் தேர்தலுடன் இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 18 தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல் தேதியை அறிவித்த தேர்தல் ஆணையம் ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளிலும் நீதிமன்ற வழக்குகளை காரணம் காட்டி தேர்தலை ஒத்திவைப்பதாக அறிவித்தது. இதில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் இருந்த ஜெயலலிதாவின் கைரேகை தொடர்பாக திமுக வேட்பாளராக போட்டியிடும் சரவணன் வழக்கு தொடர்ந்தார். இதேபோல் அரவக்குறிச்சியில் சுயேட்சை வேட்பாளர் கீதா என்பவர் இரு கட்சிகளும் பணம் கொடுத்து வாக்காளர்களை விலைக்கு வாங்கிவிட்டார்கள் என தொடரப்பட்ட வழக்கையும், ஒட்டப்பிடாரத்தில் வெற்றி பெற்ற சுந்தர்ராஜ் தான் அரசு ஒப்பந்ததாரராக இருந்ததை மறைத்துள்ளதால் அவர் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தொடர்ந்த வழக்கையும் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஒத்திவைப்பிற்கான காரணமாக காட்டியது. இதற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த வலியுறுத்தி திமுக சார்பில் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. இதனிடையே சூலூர் எம்எல்ஏ கனகராஜ் நெஞ்சுவலியால் உயிரிழந்தார். இதன் காரணமாக தமிழகத்தில் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்தது. சூலூர் தொகுதியையும் சேர்த்து 4 தொகுதிகளுக்கும் தேர்தலை நடத்த கோரிக்கை எழுந்தது. திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வெளியான நிலையில் மற்ற 2 தொகுதிகள் தொடர்பான வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டன. இதையடுத்து 4 தொகுதிகளுக்கும் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி 4 தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 22 முதல் 29 வரை நடைபெறும் என்றும், வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை ஏப்ரல் 30ஆம் தேதி நடக்கும் எனவும் தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் வேட்பு மனுக்களை திரும்பப் பெற மே 2ஆம் தேதி கடைசி நாள் என அறிவித்துள்ளது. கடைசி கட்ட மக்களவைத் தேர்தல் நடக்கும் மே 19ஆம் தேதி தமிழகத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு அதில் பதிவான வாக்குகள் மே 23இல் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை தொடங்குகிறது. இதற்கான தேர்தல் பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. 17வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை தொடங்குகிறது. முதற்கட்டமாக ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட 20 மாநிலங்களில் உள்ள 91 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. இதனுடன் ஆந்திரா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாகவும், ஒடிசாவில் முதல் கட்டமாகவும் நாளை சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் அதிகபட்சமாக ஆந்திராவில் 25 மக்களவை தொகுதிகளுக்கும் 175 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தல் நடைபெறும் 91 தொகுதிகளில் 37 தொகுதிகள் மிகவும் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. 91 தொகுதிகளிலும் 1266 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நாடு முழுவதும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் நேற்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. கைபேசி, SMS, ஃபேஸ்புக், ட்விட்டர், டிவி, ரேடியோ, FM போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள் வழியிலான பிரச்சாரங்களுக்கும் மாலை 6 மணிக்கு மேல் தடை விதிக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகள் அடிப்படையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடுவதற்கான கால அவகாசமும் நேற்று மாலையுடன் முடிவுக்கு வந்தது. தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடப்பதை உறுதி செய்ய முக்கிய நகரங்களில் நேற்று மாலை போலீஸ் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. நக்சல் பாதிப்பு மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் மாநில போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையமும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. அண்டை மாநிலமான ஆந்திராவில் மட்டும் தேர்தல் பறக்கும் படை நடத்திய சோதனையில் இதுவரை 160 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
காங்கிரசும் திமுகவும் பெண்களுக்கு எதிரான கட்சிகள் என விமர்சித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி திமுக ஆணாதிக்கம் மிகுந்த கட்சி எனவும் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தேர்தல் பிரச்சார கூட்டம் கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரில் வரவேற்றனர். தொடர்ந்து கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்ட அரங்கிற்கு வந்த பிரதமர் கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மக்களவை தொகுதி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். தமிழில் தனது உரையை தொடங்கிய பிரதமர் மருதமலை முருகனுக்கு அரோகரா என கூறினார். தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். மருதமலை முருகனுக்கு அரோகரா. Vanakkam to my sisters and brothers of Tamil Nadu from your fellow Chowkidar. தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மகளிருக்காக மத்திய மாநில அரசுகள் பாடுபட்டு வருவதாக கூறினார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டங்கள் உள்ளிட்டவை பெண்கள் பெயரில் வழங்கப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் மகப்பேறு விடுமுறையை 26 வாரங்களாக அரசு உயர்த்தி இருப்பதாகவும் கூறினார். ஆனால் திமுக, காங்கிரஸ் கட்சிகள் பெண்களுக்கு எதிரானவை என கூறிய பிரதமர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். Friends, Congress and DMK are anti-women parties. Congress leaders have made some of the worst statements against women. DMK is a deeply patriarchal party. Never forget how badly DMK leaders ill-treated Amma Jayalalitha ji. It is shameful that the same leaders who ill-treated her get the place of pride in DMK release. Can such a party ever protect the women of Tamil Nadu? GST வரி விதிப்பால் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த பிரதமர் மோடி தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்கவும் நீர் மேலாண்மையை கையாளவும் தனி அமைச்சகம் ஏற்படுத்த உள்ளதாகவும் நதிகள் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் கூறினார். Water shortage is one of the major challenges facing the world. India stands ready to take the lead in solving the issue. Our Sankalpa Patra assured a separate ministry to solve water problems. A special task force would be made to ensure proper use of water resources. தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி வரும் தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கும் இளம் தலைமுறை வாக்காளர்கள் தேச நலனை உறுதிப்படுத்தவும் குடும்ப ஆட்சிக்கு எதிராகவும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். 130 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த மிகப்பெரிய தேசத்திலே ஒருவரைத்தான் பாரத பிரதமர் என்று நாம் சொல்லியிருக்கின்றோம். மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் யாரும் சொல்லவில்லை. ஆனால் ஸ்டாலின் மட்டும் ஒருவர் தான் சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்தை யாரும் அவருடைய கூட்டணி தலைவர்களை ஏற்றுக்கொள்ள என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, ஆகவே மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தேர்தல் வந்த பிறகு நல்ல அறிவிப்பு நமக்கு கிடைக்கும். தேர்தலிலே வெற்றி நம் பக்கம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட நம் வேட்பாளர்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் 40 வெற்றி பெறும். நம்முடைய கூட்டணி 40 இடங்களிலும் 40 வெற்றி பெறும். சட்டமன்ற இடைத்தேர்தலில் 18க்கு 18 வெற்றி பெறும். அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் கட்சியின் முக்கிய தலைவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமராக இருந்தபோது வெளிநாடுகளுக்கு மட்டுமே சென்று கொண்டிருந்த மோடி தேர்தல் வந்துவிட்டதால் தமிழகத்திற்கு வருகிறார் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வரும் துணை முதல்வரும் மந்திரவாதிகள் என்றும் திமுக சாதியின் பெயரை சொல்லி ஏமாற்றி வருகிறது என்றும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தனுஷ் எம் குமாரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சங்கரன் கோவிலில் பிரச்சாரம் மேற்கொண்டார்.
அப்போது பேசிய அவர், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரே இயக்கம் திமுக தான் என குறிப்பிட்டார். 22 சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுவிட்டால் திமுகவிற்கு பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்பதால் இடைத்தேர்தல் நடைபெற அதிமுக தொடக்கத்தில் இருந்தே முட்டுக்கட்டை போட்டு வந்ததாக கூறிய ஸ்டாலின், 40ம் நமது என்பதைப் போல 22 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தன்னை ஏழை தாயின் மகன் என்று கூறிக்கொள்ளும் மோடி ஏழைகளுக்காக என்ன செய்திருக்கிறார் என கேள்வி எழுப்பினார். இந்த ஏழை தாயின் மகன் சிலிண்டர் விலையை ஏற்றிவிட்டார். இந்த ஏழை தாயினுடைய மகன் மோடி அவர்கள் பெட்ரோல் விலையை, டீசல் விலையை உயர்த்தி காட்டியிருக்கிறார். இந்த ஏழை தாயினுடைய மகன் விலைவாசி உயர்வுக்கு காரணமாக இருந்திருக்கிறார். இந்த ஏழை தாயினுடைய ஆட்சியில் தான் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏழை தாயினுடைய மகனுடைய ஆட்சியிலே தான் விவசாயிகள் டெல்லி தலைநகரத்திலே போய் நிர்வாண போராட்டத்தை நடத்தி இந்த நாட்டிற்கு அவமானத்தை தேடி தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், மக்களுடைய பிரச்சனைகள் எதை நீங்கள் தீர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பினார். ஆடு வளர்க்கிறேன், மாடு வளர்க்கிறேன், நான் ஒரு விவசாயிக்கிறார். அவர் ஆடு வளர்த்தால் என்ன, மாடு வளர்த்தால் என்ன, எனக்கு என்ன? நாட்டு மக்களுக்கு நீங்க எதை வளர்த்திருக்கிறீங்க அதை சொல்லுங்க. மக்களுடைய பிரச்சனையை என்ன தீர்த்து வச்சிருக்கிறீங்க அதை சொல்லுங்க. திருச்சி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் சாருபாலா தொண்டைமானை ஆதரித்து புதுக்கோட்டையில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி கிடையாது என்றும் அவர்கள் சாதி பெயரை சொல்லி ஏமாற்றுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். மதசார்பற்ற கூட்டணியா காதல பூசுகிறாங்க. நாங்கள் சிறுபான்மை மக்களின் காவலர்கள். இப்படியே ஏமாத்துறீங்க. 50 வருஷம் ஏமாத்தி பார்த்தீங்க. ஆர்கே நகர்ல வச்சாங்க அட்டி. யாரு வச்சது? இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ மக்களும் தான். மோடிக்கு தலையையும் ராகுல் காந்திக்கு வாழையும் காமிக்கிற 6ஆம் எண் மாதிரி. சேலம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் சேலம் சூரமங்கலம் அருகே உள்ள புதுரோடு பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றால் வேறு எந்த கூட்டணியும் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று கூறினார். நம்ம கூட்டணியில் இருப்பவங்க பக்திமான்கள். பக்தி இருக்கிற இடத்துல பணிவு இருக்கும், துணிவும் இருக்கும். பணிவும் துணிவும் இருக்கும் போது எல்லா சவால்களையும் சந்திக்க நாம தயாராக இருக்கிறோம். திமுகவை சேர்ந்தவங்க கடவுள் இல்லம்பாங்க, சிலை இல்லம்பாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு கொல்லப்புறம் போய் எல்லாரும் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணையை திசை திருப்புவதற்காகவே கருணாநிதி மரணம் குறித்து முதலமைச்சர் சந்தேகத்தை எழுப்பியுள்ளதாக திருச்சி மக்களவை காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா மறைவுல மர்மம் இருக்கு, விசாரிக்கணும்னு சொல்லி விசாரணை கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதை திசை திருப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் பேசுறாருன்னு நினைக்கிறேன். இது முதல்ல கண்டனத்திற்குரியது. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பேசுவது பண்பல்ல, நாகரிகம் அல்ல. தருமபுரியில் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் ராஜசேகருக்கு ஆதரவாக கமல்ஹாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய கமல்ஹாசன், தருமபுரி மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனையான குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். எங்களுடைய பிரகடனத்தில், தேர்தல் பிரகடனத்தில் நாங்கள் சொல்லியிருப்பது, தமிழகத்தில் உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் தண்ணீர் கொண்டு வந்து சேர்ப்பது எங்கள் கடமை. சாமானியமான வேலை இல்லைங்க, ரொம்ப கஷ்டமான வேலை. இருந்தாலும் அதை செய்து காட்டுவதற்கான திட்டங்கள் இருக்கின்றன. டெல்லியில் போராட்டம் நடத்திய விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த 5 நிமிடம் கூட ஒதுக்காத மோடி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு விவசாயிகளுக்கு என்ன நன்மையை செய்ய போகிறார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் சிதம்பரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட கீழப்பழூரில் தனக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். என்றைக்காவது ஒரே ஒரு நாள் ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் ஒதுக்கி அந்த விவசாயிகளை சந்திக்க மோடி நேரம் கொடுத்தாரா? இரக்கம் காட்டினாரா?
தயவுகூர்ந்து எண்ணி பாருங்கள். விவசாயிகளின் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒருவர் மீண்டும் இந்த நாட்டின் பிரதமராக வேண்டுமா என்பதை தயவுகூர்ந்து எண்ணி பாருங்கள். நாம் தமிழர் கட்சியின் மயிலாடுதுறை வேட்பாளர் சுபாசினியை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாக்கு சேகரித்தார். கடந்த 50 ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்த காங்கிரஸ் இந்தியாவிற்கு செய்த நன்மை என்ன என்று கேள்வி எழுப்பினார். ஏதாவது புதிதாக ஒரு திட்ட வரைவை ஐயா மோடி சொல்லியிருக்காரா? ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் புரியுது. அவர் சொல்லியிருக்கிறது அவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் அறிக்கையை நான் வரவேற்கிறேன். நீங்க வரவேற்கலைன்னா தான் நாங்கள் ஆச்சரியப்படணும். இந்த தேர்தலை மக்கள் மாற்றத்திற்கான தேர்தலாக பார்க்க வேண்டும் என சீமான் வேண்டுகோள் விடுத்தார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ளதால் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் SS பழனி மாணிக்கம், தஞ்சை சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் நீலமேகம் ஆகியோரை ஆதரித்து நடிகர் உதயநிதி ஸ்டாலின் வல்லத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது திமுக தேர்தல் அறிக்கையில் 5 சவரன் வரை நகை கடன் தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைவரும் வங்கியில் சென்று கடன் பெறும்படி கூறினார். ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுறாரு. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார், போட்டாரா? ஒண்ணுதான் போட்டார். எல்லாருக்கும் நாமத்தை போட்டார். இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அதே நாமத்தை நம்ம அவருக்கு போடணும். 5 சவரன் கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறா, தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க. வரப்போறது நம்மாச்சு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு. மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் அமமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் SDPI கட்சி வேட்பாளர் தெஹலான் பாகவி வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஜினியின் ஆதரவை பெறவே நதிநீர் இணைப்பு திட்டத்தை பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கும் என சந்தேகம் எழுவதாக கூறினார். ஒருவேளை ரஜினிகாந்தனுடைய ஆதரவு அந்த அவர் ஒரு குரல் வாய்ஸுக்க வேண்டி இந்த மாதிரியான ஒரு அவருடைய தேர்தல் அறிக்கையில் இதை இடம்பெற செய்திருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் இருக்கிறது. வேறொன்றும் இதனால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை. திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர் சுதாகரன் கொடைக்கானல் நகரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது மீண்டும் திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து நாட்டை படுகொலையில் தள்ளிவிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். சிந்திச்சு செயல்படுங்க. இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களிச்சு இன்னும் படுகொலைக்கு போக வேண்டாம். பூந்தமல்லி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மேல்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கொளுத்தும் வெயிலில் பிரச்சாரம் செய்தனர். செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களது காலில் விழுந்து வேட்பாளர் வைத்தியநாதன் வாக்கு சேகரித்தார். சேலம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் பார்த்திபனை ஆதரித்து கண்ணங்குறிச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய திருச்சி சிவா, இந்தியாவின் வளர்ச்சி பின்னோக்கி செல்வதை தடுக்க மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றார். நாங்கள் ஆட்சிக்கு உங்களாலே கொண்டு வரப்பட்டால் இந்த பெயர் சிபிலில் அல்ல, நீங்கள் பிள்ளைகள் வாங்கிய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வோம். இதில் 2 அனுகூலங்கள். ஒன்று, கடன் சுமை இறக்கப்படுகிறது. இன்னொன்று, அவமானம் துடைக்கப்படுகிறது. இதற்குத்தான் அரசியல் கட்சிகள் அதிகாரத்திற்கு வர வேண்டுமே தவிர ஏழை எளியவரை வாட்டி வதைப்பதற்கு அல்ல. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர் தங்கவேல் தனது ஆதரவாளர்களுடன் ராசிபுரத்தில் வார சந்தையில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளை சந்தித்து டார்ச் லைட் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி, பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் நதிநீர் இணைப்பு திட்டம் இடம்பெற்றிருப்பதை ஏதோ நிர்பந்தத்தில் ரஜினிகாந்த் ஆதரித்திருப்பதாக கூறினார். அப்பட்டமா ஏமாற்றிவிட்டார். இப்போது இத்தகைய அறிவிப்பை வெளியிடுவதற்கு பின்னால் ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கிறது.
அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறதாக கருதுகின்றேன். ரஜினி சொல்லி வாக்குகளை அளித்த காலம் என்பது மூப்பாளர் காலத்தோடு முடிந்துவிட்டது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மௌனமாக சினிமாவில் நடித்துக் கொண்டிருப்பதுதான் அது அவருக்கு நல்லது. ஏன்னா அவருடைய சினிமாவை இப்போதும் மக்கள் ரசிக்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலு, ஐயப்பன்தாங்கல், கெருகம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளானோர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து அக்கட்சியின் மாநில தலைவர் நமச்சிவாயம் லாஸ்பேட்டை, காமராஜ் நகர் பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மோடி மீண்டும் பிரதமரானால் மக்களை அடிமைப்படுத்தி விடுவார் என்று விமர்சித்தார்.